வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் படுகொலைகளை விசாரிக்க அரசாங்கம் தயக்கம் காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். தமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை பெற முடியாத அரசாங்கம் தமிழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவுகூர தயாராகி வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையானுடன் கலந்துரையாடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் சிறுபோகத்திற்கான உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் நடந்த கோர விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் சாரதி மற்றும் அவரது மனைவி உயிரிழந்துள்ளனர். திருகோணமலையில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து சிறுவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அவாமி லீக்கின் பங்களிப்பை யூனுஸ் அளித்துவிட்டதாக ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் சான் டியோகோ நகரில் 5.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் படுகொலைகளை விசாரிக்க அரசாங்கம் தயக்கம் காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மக்கள் படுகொலைகளை விசாரிக்க விரும்பாத அரசாங்கம் செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவதில் தயக்கம் காட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சுமார் 600க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ் செம்மணியில் புதைக்கப்பட்டமை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்த பகுதி மறைக்கப்பட்டு இரவிரவாக கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனை மூடி மறைப்பதற்கும் ஆதாரங்களை அளிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் அப்போதைய அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதேபோன்று தற்போதைய ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை அகழ்வதற்கு அனுமதி வழங்காது இழுத்தடிப்பு செய்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மனித புதைகுழி ஒன்றை அகழ்வதற்கு 20 லட்சம் ரூபாய் என்பது சிறிய தொகையாகும். அதனை வழங்குவதற்கு கூட தற்போதைய அரசாங்கம் அக்கறை செலுத்தாது இழுத்தடிப்பு செய்கின்றது. குறித்த மனித புதைகுழியை தமிழ் பேராசிரியர் ஒருவர் ஆய்வு செய்வதற்காக அமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது அவரை கூட அரசாங்கம் மாற்றுவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக அறிய கிடைத்துள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபியினர் தொடர்பில் தமிழ் மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியுத்த காலத்தில் இராணுவத்திற்கு ஆட்களை திரட்டி தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலைகளை மேற்கொண்டவர்கள் பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை தரப்போகின்றோம் என மக்களை ஏமாற்றி தமது சிங்கள ஏகாபத்திய நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்றிய வண்ணமே உள்ளனர். இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகளை மூடி மறைக்கும் செயற்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது.
தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதற்கு தற்போது பட்டளந்த விவகாரம் மிகச் சரியான உதாரணமாகும். அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை தமிழ் மக்கள் அறிந்த விவகாரமாக பட்டளந்த விவகாரத்தை கொள்ளலாம். பட்டளந்த வீட்டு திட்ட குடியிருப்பில் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமது தோழர்கள் தொடர்பான விசாரணைகள் சர்வதேச தரப்புகளை இணைத்து மேற்கொள்வதற்கு தயார் என தெரிவிக்கின்றார்கள். இந்நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்று 6 மாதங்கள் கடந்து செல்கின்ற நிலையில் ஏவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தமிழ் மக்களை தத்துவார்த்த ரீதியாக அழிப்பதற்கு பல்வேறு செயற்திட்டங்களை வகுத்து கொடுத்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பதற்கான காலம் கனிந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை பெற முடியாத அரசாங்கம் தமிழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜேவிபி தோழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை முன்வைக்க முடியாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய யுத்தத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை உள்ளூர் பொறிமுறையின் மூலம் பெற்றுத் தருவதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திலும் தென்னிலங்கையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பொறிமுறையின் மூலம் தீர்வை தரப்போவதாக ஊடகங்களில் கருத்துக்களை அவதானித்தோம். இறுதி யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களை இராணுவத்திடம் விசாரணைக்காக கையில் கொடுத்தோம். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என அவர்களை தேடி அலையும் உறவுகளுக்கு தெரியாது. தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என வீதி வீதியாக பல போராட்டங்களை உறவுகள் மேற்கொண்டும் இன்று வரை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதில் வழங்காது மௌனம் காத்து வருகின்றனர். இலங்கை அரசாங்கம் உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை தருகின்றோம் என காலத்திற்கு காலம் மாறிவரும் அரசாங்கங்கள் மூலம் வாக்குறுதிகளை வழங்கி வரும் நிலையில் அதனை நாம் துளியளவும் ஏற்கவில்லை. நாம் உள்ளூர் விசாரணைகளை ஏற்க மாட்டோம் என ஜெனீவாவில் தெளிவாக கூறியது மட்டுமல்லாது சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமாகவே எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நீதி பெற்று தர முடியும் என முழுமையாக நம்புகின்றோம். தற்போது பதவியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபி அரசாங்கம் அதன் பிரதமர் உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை பெற்று தரப்போகின்றோம் என கூறுவது அவர்கள் தமது கதிரைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாகவே நாம் பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உள்ளூர் விசாரணை மூலம் பெற்றுத் தருவோம் என கூறினார்கள். நாங்கள் அதை ஏற்கவும் இல்லை. இது சாத்தியப்படாது என்பதும் நமக்கு நன்கு தெரியும். ஏனெனில் நாம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு செல்லும் போது சகோதர இனத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவரும் ஒரே குடும்பத்தில் 4 பேர் காணாமல் போனமைக்காக ஐநாவில் நீதி கேட்டு அடிக்கடி வருகை தருகின்றார். இதனை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி அரசாங்கம் இலங்கையில் தமது தோழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை பெற்றுத்தர முடியாத காரணத்தினால் அவர்கள் இன்றும் ஐநாவில் நீதி கோரி செல்கின்றார்கள். ஜேவிபியின் செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் இன்று வரை குற்றவாளிகள் யார் என அரச உயர்மட்டம் வரை தெரிந்த நிலையிலும் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜேவிபியாக முன்னர் செயற்பட்ட காலத்தில் தமது தோழர்களான லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு ஏன் நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என கேட்க விரும்புகின்றேன். ஆகவே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு கூட நீதியை பெற்றுத்தராத அரசாங்கமாக காணப்படுகின்ற நிலையில் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடந்த அரசாங்கங்களைப் போல பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவு கூற தயாராகி வருகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவு கூற தயாராகி வருகின்றது. 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு மீது உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள், தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சூழ்நிலை நிதி தடயங்கள் ஆகியவற்றின் புதிய அலை இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒருவேளை இலங்கை அரசிற்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பின் ஆங்கில இணைய செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது.
அதே நேரம் 2019 நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்காக கோட்டபய ராஜபக்ஷ தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதி அளித்திருக்கலாம் என்ற கூற்றும் வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்களுக்கு கசிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கையாக இது கருதப்படுகின்றது. மேலும் இது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இலங்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களில் ஒன்று குற்றவியல் விசாரணைக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் இணைய செய்தி தெரிவித்துள்ளது. கோட்டபய ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பர் என்று தெரிவிக்கப்படும் பெருந்தோட்டத்துறையின் ஒரு முக்கிய நபரே இந்த நிதியுதவிக்கான வழியாக செயற்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு சொகுசு விருந்தகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய இந்த தொழிலதிபர் சீனி இறக்குமதி ஊழலில் இருந்து பயனடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு 65 மில்லியனுக்கும் அதிகமான நிதி வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றதாக ஆங்கில இணையம் தெரிவிக்கின்றது. இந்த நிதி வெடிபொருட்களை வாங்குவதற்கும் குற்றவாளிகளின் பயணம் மற்றும் தங்குமிடங்களுக்கு நிதி அளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் தஞ்சம் கோரிய 2 நடுத்தர புலனாய்வு அதிகாரிகள் உட்பட பலர் கோட்டபய ராஜபக்ஷவுக்கு விசுவாசமான இலங்கையின் இராணுவ புலனாய்வின் ஒரு இரகசிய பிரிவு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மூலோபய ஆதரவை வழங்கியதாக தெரிவிக்கின்றனர். சஹ்ரான் காசிம் மற்றும் அவரது நண்பர்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு அடையாளம் காணப்படாத அரசாங்க வாகனங்களில் அழைத்துச் செல்வது, பாதுகாப்பான இடங்களில் தற்காலிகமாக தங்குமிடம் வழங்குவது, தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிவதை தவிர்க்க தகவல் தொடர்பு உபகரணங்களை வழங்குவது போன்ற உதவிகளை இராணுவ இரகசிய பிரிவு தாக்குதல்தாரிகளுக்கு வழங்கியதாக இந்த ஆங்கில இணையம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையானுடன் கலந்துரையாடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிள்ளையானிடம் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை தருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறையினரிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு அதிகாரி ஊடாக குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளிடம் இந்த வாய்ப்பை கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஒரு சந்தேக நபருடன் தொலைபேசியில் பேசுவது சட்டவிரோதமானது என்பதால் அந்த கோரிக்கைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறையில் சிறுபோகத்திற்கான உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிறு போகத்திற்கான உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். சேனநாயக்க சமுத்திரத்தின் கீழ் பயிற்சிகை செய்யும் அம்பாறை மற்றும் சமாதானபுரம் விவசாயிகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கான பயிற்சிகையை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மாதம் 20ஆம் நாளுக்கு முன்னர் சிறுபோகத்திற்கான நாற்று நடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுபோகத்திற்காக அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அனுராதபுரத்தில் நடந்த கோர விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் சாரதி மற்றும் அவரது மனைவி உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் குருநாகல் பாதையில் நடந்த கோர விபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சரின் சாரதி மற்றும் அவரது மனைவி உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கடந்த 13ஆம் நாள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வாகனத்தின் சாரதியான டொன் அஜித் பிரியந்த, அவரது மனைவி மற்றும் அவர்களது 2 குழந்தைகளுடன் அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட தூக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சாரதி மற்றும் அவரது மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்த 2 குழந்தைகளும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகன் பலத்த காயங்களுடன் தற்போது பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மகள் அம்பன் போல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலையில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
திருகோணமலை ஈச்சிலம்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிரிவிலுள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நபர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த நபர் மீது இளைஞன் செலுத்தி சென்ற உந்துருளியில் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த நபரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வீட்டின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து சிறுவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு வாழைத்தோட்டம் பீர்சாய்பு வீதியில் உள்ள ஒரு வீட்டின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து சிறுவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 12 அகவையுடைய சிறுவன் தற்போது கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுவன் கடந்த 13ஆம் நாள் தனது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் மற்ற 2 சிறுவர்களுடன் ஒரு கடைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அங்கு அந்த கடைக்கு அருகில் அமைந்துள்ள 3 மாடி வீட்டின் வாயிலை தட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்போது அந்த வீட்டில் வசிக்கும் ஒரு நபர் சிறுவனை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் தூக்கிச் சென்று 2வது மாடியில் உள்ள அறையில் அடைத்து வைத்துள்ளார். அங்கு பயந்து போன சிறுவன் அந்த அறையின் ஜன்னலை திறந்து கீழே குதித்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர் அந்த பகுதியில் இருந்து தப்பியோடியுள்ள நிலையில் இதற்கு உதவியாக இருந்த 59 அகவையுடைய ஒரு நபரை வாழைத்தோட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இனி சர்வதேச செய்திகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அவாமி லீக்கின் பங்களிப்பை யூனுஸ் அளித்து விட்டதாக ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். பங்களாதேஷில் கடந்த வருடம் வெடித்த மாணவர் போராட்டத்தின் பின் நடந்த ஆட்சி கவிழ்ப்பால் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதன் பின்னர் அந்நாட்டு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது. கடந்த ஆகஸ்ட் முதல் இந்தியாவில் உள்ள ஷேக் ஹசீனா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அதற்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது. முகமது யூனுஸ் அரசை ஷேக் ஹசீனா தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் நேற்று தனது அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களிடம் வீடியோவில் உரையாற்றிய அவர் பங்களாதேஷின் வரலாற்றை, குறிப்பாக நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அவாமி லீக்கின் பங்களிப்புடன் தொடர்புடையவற்றை யூனுஸ் அளித்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பங்களாதேஷ் சுதந்திர இயக்கத்தின் அனைத்து அடையாளங்களும் அகற்றப்படுகின்றன. சுதந்திர போராளிகள் அவமதிக்கப்படுகின்றார்கள். அவர்களின் நினைவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க அனைத்து மாவட்டங்களிலும் நினைவகங்களை நாங்கள் கட்டினோம். ஆனால் அவை தற்போது எரிக்கப்படுகின்றன. யூனுஸால் இதை நியாயப்படுத்த முடியுமா? நீங்கள் நெருப்புடன் விளையாடினால் அது உங்களையும் எரித்துவிடும். அதிகளவு கடன் வாங்கும் அந்த நபர் அதிகார பசி, பணப்பசிக்காக வெளிநாட்டு பணத்தை வைத்து நாட்டை அழிக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் 5.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ நகரில் 5.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 10:08 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சாண்டியாகோவில் இருந்து சுமார் 97 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஜூலியன் பகுதி நிலநடுக்கத்தின் மையமாக இருந்தது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சாண்டியாகோவிற்கு வெளியே உள்ள கிராமப்புற சாலைகளில் பாறைகள் சரிந்து விழுந்ததுடன் நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல நேபாள நாட்டின் கோசி மாகாணம் ஜாப்பா மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 4 பதிவாகியுள்ளதுடன் இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.